நமச்சிவாயம். ஜூலை 1 முதல் ஜூலை 15 வரை எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான இருவார ராசி பலன். மேச ராசி. மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் உங்கள் திறமை பாராட்டப்படும். உடனிருப்போர் ஆதரவு கிடைக்கும். திட்டமிட்டும் நேரம் தவறாமலும் செயல்பட்டார் உன்னதமும் உயர்வுகளும் தொடரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவுகள் நட்புகள் பிரிவு மாறி மீண்டும் சேரும். சுபகாரிய தடைகள் விலகும். வாழ்க்கை துணை உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள். செய்யும் தொழிலில் நேரடி கவனமும் நேர்மையும் அவசியம். புதிய முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். அரசியல் சார்ந்தவர்களுக்கு அனுகூல காற்று வீசும். பதவி பெருமை உயர வாய்ப்புண்டு. கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு கணிசமான வாய்ப்புகள் வரும். மாணவர்கள் மறதியை மறக்க அதிகாலையில் படியுங்கள். இரவு பயணத்தில் உடைமைகள் பத்திரம். வயிறு எலும்பு கண் உபாதைகள் கவனமாக இருங்கள். துர்க்கையை வணங்குங்கள். வாழ்க்கையை துளிர்க்கும். ரிஷபராசி. உயர்வுகள் வரக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் பெருமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். பொறுப்புச் சுமை அதிகரிக்கலாம். புலம்பாமல் ஏற்பது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி நிலவும். குழந்தைகள் வாழ்க்கையில் சுபத்தடைகள் நீங்கும். புது உறவுகளும் அதனால் வரவும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் நேரடி கவனம் செலுத்துங்கள். சமையலறையில் நிதானத்துடன் கவனமாக இருங்கள். செய்யும் தொழிலில் செழிப்பு உருவாகும். கூட்டுத் தொழிலில் பிற மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அரசியல் சார்ந்தவர்கள் கையெழுத்திடும் சமயங்களில் கவனமாக இருங்கள். கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கு சீரான வளர்ச்சி ஏற்படும். மாணவர்கள் சோம்பலை உடனடியாக உதருங்கள். பயணத்தில் கவனச்சிதறல் தவிருங்கள். இரத்த அழுத்த மாற்றம் சர்க்கரை இடது பக்க சங்கடங்களை உடனே கவனியுங்கள். பெருமாளை கும்பிடுங்கள். பெருமைகள் நிலைக்கும். மிதனராசி. முயற்சிகள் பலன் தரக்கூடிய காலகட்டம். பணியிடத்தில் உங்கள் திறமை பளிச்சிடும். பொறுப்பு உணர்ந்தும் திட்டமிட்டும் நேரம் தவறாமல் செயல்பட்டால் எதிர்காலமும் தித்திக்கும். மனையில் மகிழ்ச்சி தங்கும். மனம் போல மனமாலையும் மகப்பேறும் கிட்டும் அறிகுறிகள் தெரியும். வீடு வாகனம் ஆடை ஆபரணம் சேரும். தரல் பேரரில் அவசரம் அலட்சியம் கூடாது. செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். அயல்நாட்டு வர்த்தக ஒப்பந்தத்தில் அவசரம் வேண்டாம். அரசியல் துறையினருக்கு திடீர் மாற்றத்திற்கு வாய்ப்புண்டு. புறம் பேசுவோரிடம் கவனமாக இருங்கள். கலை படைப்புத் துறையினருக்கு முயற்சிகளுக்கு ஏற்ப வாய்ப்புகள் வரும். மாணவர்களுக்கு மதிப்பும் மதிப்பெண்ணும் உயரும். வாகனத்தில் செல்லும்போது லாகிரிக்கு இடம் தர வேண்டாம். சூடான பொருட்களை கவனமாக கையாளுங்கள். பாதம் அடிவயிறு நரம்பு உபாதைகளை உடனே கவனியுங்கள். கணபதியை கும்பிடுங்கள். களிப்பு மிகும். கடகராசி. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் வரும். யாருடைய குறையும் பெரிதுபடுத்த வேண்டாம். இல்லத்தில் உங்கள் வார்த்தைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வீடு வாகனம் ஆடை ஆபரணம் சேரும். சுபகாரியங்கள் கைகூடும். விலகியிருந்த சொந்தங்கள் மனமிட்டு பேசினால் திரும்ப வரும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பரம்பரை தொழிலில் புதிய முதலீடுகளை நேரடியாக செய்யுங்கள். அரசு சார்ந்தவர்கள் புறம் பேசும் நபர்களை புறம் தள்ளுங்கள். பொது இடத்தில் பேசும் சமயத்தில் கவனமாக இருங்கள். கலைஞர்கள் படைப்பாளிகள் நிதானத்தை கடைபிடியுங்கள். மாணவர்கள் இரவில் வெளியிடத்தில் தங்க வேண்டாம். பயணத்தில் வேகம் வேண்டவே வேண்டாம். விஷப்பூச்சிகள் விஷக்கடிகள் அலர்ஜி வயிறு உபாதைகளை உடனே கவனியுங்கள். மகாலட்சுமியை வணங்குங்கள். வாழ்க்கை வெளிச்சமாகும். சிம்மராசி. அமைதியாக செயல்பட வேண்டிய காலகட்டம். அலுவலக பணிகளில் நேரடி கவனமும் நேரமும் தவறாமையும் முக்கியம். இல்லத்தில் இனிமை நிலைக்கவும் வாழ்க்கை துணை வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். சுபகாரியங்களுக்காக கடற்பட நேரிடலாம். ஆனால் அதில் ஆடம்பரம் தவிர்த்தால் சீக்கிரமே அது அடைபடும். வீடு வாகனம் புதுப்பிக்க நேரம் வரும். ஆடை ஆபரணம் சேரும். செய்யும் தொழிலில் நேர்மை அவசியம். பங்கு வர்த்தகத்தில் நிதானம் முக்கியம். அரசியல் சார்ந்தவர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம். முகஸ்துதி நபர்களை உடனே உதருங்கள். மாணவர்கள் கவனத்தை ஒருநிலைப்படுத்துவது அவசியம். கலை படைப்புத் துறையினருக்கு கணிசமான வாய்ப்புகள் வரும். வாகன பழுதை உடனுக்குடன் சீர் செய்வது முக்கியம். காது மூக்கு தொண்டை உபாதைகளை உடனே கவனியுங்கள். நரசிம்மரை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். கன்னிராசி. சினம் தவிர்த்தால் வாழ்க்கை சீராகும் காலகட்டம். பணியிடத்தில் மேலதிகாரிகளும் உங்களுக்கு இடையே இருந்த திரை விலகும். மூன்றாம் நபர் விஷயங்களில் மூக்கை நுழைக்காமல் இருப்பது நல்லது. வீட்டில் விசேஷங்கள் படிப்படியாக வரத் தொடங்கும். பெற்றோர் பெரியோர் உடல்நலம் சீராகும். வாரிசுகளிடம் வீண் கண்டிப்பு வேண்டாம். வீடு மனை வாங்கும் சமயத்தில் பத்திரங்களை கவனமாக படியுங்கள். செய்யும் தொழிலில் சோம்பல் தவிர்த்தால் ஏற்றம் ஏற்படும். அயல்நாட்டு வர்த்தகத்தில் அரசியல் சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும். உடனிருக்கும் யாரிடமும் கோபமும் குதர்க்கமும் வேண்டாம்.
மாணவர்கள் அதிகாலை படிப்பை வழக்கமாக்குவதும் எழுதி பார்ப்பதும் நல்லது. கலை படைப்புத்துறை சார்ந்தவர்கள் எதிர்ப்பாளரிடம் எல்லை வகுத்து பழகுங்கள். நெடுந்தூர பயணத்தின் போதும் ஓய்வு அவசியம். சுளுக்கு, எலும்பு தாய்மானம், கழிவு உறுப்பு உபாதை ஏற்படலாம். அனுமனை துதியுங்கள், வள்ளல்கள் எல்லாம் தீரும். துலாம் ராசி. பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற பெருமை நிச்சயம் கைகூடும். பிறர் தவறுக்கு நீங்கள் பழியேற்க நேரிடலாம். இதிலும் நேரடியான கவனம் அவசியம். குடும்பத்தில் குத்தலும் குதர்க்கமும் வேண்டாம். உறவுகள் யாரையும் உதாசீனப்படுத்துவதும் கூடாது. வாரிசுகளால் பெருமை சேரும். பூர்வீக சொத்தில் விட்டு கொடுத்து போவதே ஆதாயம். கர்ப்பிணிகள் கவனமாக இருங்கள். செய்யும் தொழிலில் புதிய முதலீட்டை தவறுங்கள். பங்கு வர்த்தகத்தில் ஆழம் தெரியாமல் காலை விட வேண்டாம். அரசு சார்ந்தவர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். தேவையின்றி யாருக்கும் ஜாமீன் தருவதை தவிருங்கள். மாணவர்கள் இரவில் வெளியிடத்தில் தங்க வேண்டாம். பெற்றோர் ஆசிரியர் அறிவுரைகளை அவசியம் கேளுங்கள். கலைஞர்கள் படைப்பாளிகள் சின்சியர் உழைப்பினால் சீரான வளர்ச்சி பெறலாம். வாகனத்தில் சிறிய பழுதையும் உடனே சரி செய்யுங்கள். அடிவயிறு, எலும்பு, அலர்ஜி உபாதைகள் வரலாம். சிவனை தரிசனம் செய்யுங்கள், வாழ்க்கை சிறக்கும். விருச்சிக ராசி. அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம். அலுவலகத்தில் அவசரமும் அலட்சியமும் கூடாது. வேண்டாத யோசனை யாராவது சொன்னால் விளையாட்டாக கூட சம்மதிக்க வேண்டாம். வீட்டில் விசேஷங்கள் வரத் தொடங்கும். மூன்றாம் நபர் தலையிடாத வரை நிம்மதி நிலைக்கும். வாகனம், வீடு புதுப்பிக்க சந்தர்ப்பம் வரும். திருமண விஷயத்தில் குடும்பத்து பெரியவர்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். செய்யும் தொழிலில் சீரான வளர்ச்சி ஏற்படும். முதலீடுகளை நீரான பாதையில் மட்டும் செய்யுங்கள். அரசியல் சேர்ந்தவர்கள் மேலிடத்துக்கு எதிரான விளையாட்டு பேச்சையும் தவிருங்கள். கையெழுத்திடுகையில் கவனம் முக்கியம். மாணவர்கள் கவனச்சிதறலை தவிரியுங்கள். கலை படைப்புத் துறையினர் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்துங்கள். பயணப்பாதை நட்புகளிடம் விலகியே இருங்கள். மூட்டுகள், நரம்பு, பல் உபாதைகளை உடனே கவனியுங்கள். முருகனை வணங்குங்கள், முன்னேற்றம் உறுதியாகும். தனுசு. பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பணியிடத்தில் துணிவை விட பணிவுதான் நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் வந்தால் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் சீரான ஒற்றுமை நிலவும். விட்டு கொடுத்து போனால் விசேஷங்கள் வரும். வாழ்க்கை துணை வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து மனமிட்டு பேசுங்கள். வரவை சேமிக்க பழகுங்கள். வாரிசுகள் உடல்நலத்தை கவனியுங்கள். வீடு மனை வாங்குவது விற்பதில் அலட்சியம் கூடாது. செய்யும் தொழிலில் புதிய முதலீடு தவிருங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் நபரால் வீணாக அவமானம் வரலாம். முழு கவனத்தோடு இருங்கள். மாணவர்கள் சவகாச தோஷம் தெரிந்தால் உடனே விலகுங்கள். கலைஞர்கள் படைப்பாளிகள் படைப்பு ரகசியத்தை பகிர வேண்டாம். தேவையற்ற இரவு பயணத்தை தவிருங்கள். முதுகு, ஒற்றை தலைவலி, சுவாச உபாதைகள் வரலாம். பெருமாள், தாயார், அனுமனை ஆராதியுங்கள். வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். மகர ராசியினர். நிதானமாக செயல்பட்டால் உயர்வும் உன்னதமும் வரக்கூடிய காலகட்டம். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திற்கும் நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டாம். இல்லத்தில் இடம் பிடிக்கும். நல்ல வார்த்தை பேச நீங்கள் அடம் பிடிக்க வேண்டாம். வாரிசுகள் மனம் போல கல்வி, பணி, திருமண வாய்ப்புகள் அமையும். சுபகாரியங்களில் தேவையற்ற ஆடம்பரம் தவிருங்கள். சகோதர வழி உறவுடன் வீண் சச்சரவு வேண்டாம். செய்யும் வர்த்தகத்தில் வளர்ச்சி உண்டாகும். முதலீடுகளை நிதானித்து செய்யுங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஆதரவு நிலைக்கும். எதிர்ப்பாளரிடம் விலகியே இருங்கள். மாணவர்கள் மனம் போல் மதிப்பெண்கள் கிட்டும். அதற்கு சலியா உழைப்பு முக்கியம். கலைஞர்கள் படைப்பாளிகள் திறமை பளிச்சிடும். அயல்நாட்டில் விதிமீறல் கூடவே கூடாது. இரவு நேர பயணத்தில் இடைவெளி உணர்வை தவிருங்கள். காது, மூக்கு, தொண்டை உபாதைகளை உடனே கவனியுங்கள். இஷ்டப்பட்ட மகானை வணங்குங்கள். வாழ்க்கை மணக்கும். கும்பராசியினர். அவசரமும் அலட்சியமும் கூடாத காலகட்டம். பணியிடத்தில் சலிக்காமல் உழைத்தால் சங்கடங்களை தவிர்க்கலாம். உடனிருப்போர் ஆதரவை கிட்டும். இல்லத்தில் இனிவை இடம் பிடிக்கும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் தவிருங்கள். குடும்பத்து இரகசியங்களை யாரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வாழ்க்கை துணை ஆலோசனைகளை கேளுங்கள். வாரிசுகளிடம் வீண் சினம் தவிருங்கள். விசேஷங்களில் பெரியோரை ஆலோசனை கேளுங்கள். செய்யும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படத் தொடங்கும். செழிப்பு தொடர சோம்பல் இல்லாமல் செயல்படுங்கள். அயல்நாட்டு ஒப்பந்தங்களை தவறாமல் கடைபிடியுங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஆதரவு நிலைக்கும். வாக்கிலும் செயலிலும் நிதானமாக இருங்கள். மாணவர்களுக்கு எண்ணம் போல் உயர்கல்வி வாய்ப்புகள் கைகூடும். கலைஞர்கள் படைப்பாளிகள் சோம்பலை உடனே உதறுங்கள்.
வாகனத்தை ஓட்டும்போது செல்போனை அணைத்து வையுங்கள். இரத்த நாள உபாதை, பரம்பரை நோய்களை உடனே கவனியுங்கள். பைரவரை வணங்குங்கள், வாழ்க்கை பசுமையாகும். மீனம், உழைப்புக்கு உரிய உன்னதம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் அதனால் ஆதாயமும் கிட்டும். இந்த சமயத்தில் வெட்டி பேச்சும் வீண் தர்க்கமும் யாருடன் வேண்டவே வேண்டாம். இல்லத்தில் இன்சொல் பேசினால் மகிழ்ச்சி நிறையும். உறவும் நட்பும் உங்கள் பெருமையை உணர்ந்து திருப்பி வரும். சகோதர வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உடல்நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். செய்யும் தொழிலில் நேரடி கவனம் இருந்தால் வர்த்தகத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களில் நன்கு யோசித்து கையெழுத்திடுங்கள். வெளிநாட்டு வாணிபம் ஆதாயம் தரும். அரசியல் சார்ந்தவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடலாம். முகஸ்துதி நபர்களிடமிருந்து விலகி இருக்க பழகுங்கள். மாணவர்கள் திறமையை தக்க வைக்க வாசித்தலை வழக்கமாக்குங்கள். கலைஞர்கள், படைப்பு துறையினர் முயற்சிகள் முழுமையாக இருந்தால் நிச்சயம் முன்னேறுவீர்கள். அவசியமற்ற இரவு நேர பயணங்களை தவிருங்கள். இரத்த அழுத்த மாற்றம், அஜீரணம் வரலாம். சிவன் பார்வதியை வணங்குங்கள், வாழ்க்கை சிறக்கும். நன்றி, வணக்கம்.